जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। கடைசி பகுதியில் அடியன் சொன்ன மாதிரி அடியார்கள் ரொம்ப போற்றத்தக்கவர்கள். பகவானை காட்டிலும் நான் கிளீனா சொல்றேன். ஏன்னா பகவான் வேற, பக்தர்கள் வேற கிடையவே கிடையாது. நல்லா கிளீனா புரிஞ்சுக்குங்க எல்லாரும். பகவான் வேற, பக்தர்கள் வேற கிடையாது. அதாவது ராமனும் ஆஞ்சநேய சுவாமியும் ஒண்ணுதான். ஆனா பாக்குற பார்வை என்னவா, ராம பக்தன் ஆஞ்சநேயன், ஸ்ரீராமர் பகவான். ஆனா ராமனுக்காக ஆஞ்சநேயர் இருந்தார், ஆஞ்சநேயருக்காக ராமன் இருந்தார். அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஐக்கிய பாவம் இருக்கு பாருங்க. சொல்றதோட அர்த்தம் புரியுதா? இன்னும் உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கணவன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டார் அப்படின்னா திரும்பி வர வரைக்கும் அவள் சதா கணவனையே நினைத்து கொண்டிருப்பாள். அவர் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் அவளுடைய உயிர் எல்லாம் வெளியில தான் இருக்கும். எப்ப வருவார் எப்ப வருவார் ஏங்கி, அதாவது அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அந்த உயிரும் உயிரும் கலந்து நிற்கக்கூடிய ஒற்றை பாவம். ஆனா இது சாதாரணமான லைஃப்ல செட் ஆகாது. ஆனா பகவானுக்கும் பக்தனுக்கும் நல்லா செட் ஆகும். சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? ஏன்னா ஆஞ்சநேயர் வாழ்ந்தது எந்த ஒரு காலம், ராமர் வாழ்ந்தது ஏதோ ஒரு காலம். ஆனா இன்னைக்கு ராமனுக்கும் ஆஞ்சநேயனுக்கும் கொண்டாட்டம் இருக்கே. அந்த மாதிரி பகவான் தன் அடியார்களுக்கு பயங்கரமா முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த வகையில நம்ம பாபாவுடைய மார்க்கத்துல நம்ம பாபாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. அடியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராதாகிருஷ்ணமாயி, உபாசினி பாபா, நரசிம்ம சுவாமிஜி, ராதாகிருஷ்ண சுவாமிஜி, சிவனேசன் சுவாமிகள், சிவம்மா தாயி போன்ற ஏகப்பட்ட மகான்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பக்தர்கள் கிடையாது. பாபாவோடையே வாழக்கூடிய அளவுக்கு பாபாவோடு ஒன்றிய ஜீவனா இருந்தவங்க, பரமாத்மாவா மாறினவங்க. அவங்க சிவ சக்தி ஐக்கிய பாவம் கொண்டவர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க அத்தனை பேரும் பாபா என்ன நினைக்கிறார் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஆனா நம்மளால முடியுமானா முடியாது. சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? அந்த மாதிரி பாவத்துல வாழ்ந்தவள் தான் ராதாகிருஷ்ணமாயி அம்மா. அந்த அன்னைக்கு நம்ம என்ன நன்றியை செலுத்திட்டோம். இன்னைக்கு நாயன்மார்களுக்கு நன்றி. சிவனுடைய பக்தர்கள் எவ்வளவு பேரு நாயன்மார்கள் மேல அவ்வளவு பக்தி கொண்டு அவர்களுக்கு நன்றி செலுத்துற விதம் ஏகபோகமா இருக்கு. அதே மாதிரி ஆழ்வார்களுடைய பாசுரங்களை படிச்சுதான் பெருமாளே ஆனந்தம் கண்டார். அத போல பாபாவுடைய அடியார்களுடைய அந்த திருவடியை பணிஞ்சா, அந்த திருவடி நடந்த பாதையில நம்மளும் போனா பாபா சந்தோஷப்பட மாட்டாரா? ஸ்ட்ரெயிட்டா நேரா பாபாட்ட போதான் நம்ம நினைக்கிறோமே தவிர, இந்த அடியார்கள் எல்லாம் எந்த வழியில போனாங்க, எந்த வழியில போனாங்கன்றதே நமக்கு தெரியல இன்னும். அதுதான் மைனஸ். அதுதான் நம்மள மேல கொண்டு போக விட மாட்டேங்குது. அப்ப நம்மள மேல் நோக்கி போகணும்னா அடியார்களுடைய திருவடியை பிடிச்சாதான் பகவானாகிய சத்குருநாதருடைய திருவடியை அடைய முடியுமே தவிர நேரா போய் கரண்ட் கம்பத்துல கைய விட முடியாது. ஆல்ரெடி அந்த கரண்டோட பழகி அந்த கரண்டுக்குள்ளேயே விளையாடுறவங்களால மட்டும்தான் அவங்கதான் நம்மளை கூட்டு போக முடியும் அந்த கரண்டு கிட்ட. அந்த நிலையே அப்படித்தான். மேற்கொண்டு கதைக்கு வருவோம். ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய மகா சமாதி தின விழால ரொம்ப அற்புதமா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல திருவலஞ்சுலி சாய்பாபா ஆலயம், வீராசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பாபாவுடைய அடியவர். அவரும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய இந்த சமாதினால ரொம்ப அற்புதமா அவருடைய சன்னிதானத்துல கோவில்ல அழகா பண்ணுவாங்க. ஒரு பூஜைகள் செய்து திருவிளக்கேற்றி, மழையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் மக்கள் அங்க பாபாவுடைய ஆலயத்துல தீபம் ஏற்றுவாங்க. அம்மாவுடைய விழாவை அவ்வளவு ஒரு அற்புதமா கும்பகோணத்திலையும் நடத்துவாங்க. நம்ம கூத்தனூர்லயும் அது நடந்துகிட்டு இருந்துச்சு. படிப்படியா பாபா அம்மாவுடைய காரியங்களை அழகா நகர்த்திக்கிட்டே போனார். இப்ப ஷிரடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிருந்தோம், சொல்லியிருந்தோம் இல்லையா போன பதிவுல. அப்ப ஒரு முறை
ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஷிரடியில. என்ன ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா, இந்த எல்லா பாபா கோவில்களுடைய ட்ரஸ்டிங்க எல்லாரையுமே ஷிரடி சனஸ்தான் ஒரு முறை கூப்பிட்டு பெரிய மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. அது இந்த கோவில் சம்மந்தப்பட்டது, கோவில்ல என்னென்னலாம் பண்ணணும், போகணும், வரணுன்றதுக்கெல்லாம் மீட்டிங் போட்டிருந்தாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏகப்பட்ட பாபா கோவில்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்ப எல்லாரும் வரும் பொழுது ஜெயராம் சாய் நிறைய அடியார்கள் வந்தாங்க. அப்ப அங்க வரைச்ச அங்க இன்னொரு பேச்சு எடுக்கப்பட்டுச்சு. என்னன்னா, ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு ஒரு அழகான ஆலயம் ஒண்ணு எழும்பணும் ஷிரடியில, அவந்த ஒரு சன்னிதானம் வந்து இருக்கணும். ஏன்னா ஷிரடியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஷிரடி ராதாகிருஷ்ணமாயி அம்மாவினுடைய பக்தியினுடைய பிரதிபலிப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பாபா வாழ்ற காலத்துல பாபாவை பல பேர் என்னவா பார்த்தாங்க அப்படின்னா, ஃபக்கீரா பார்த்தாங்க, பிச்சைக்காரனா பார்த்தாங்க, சில பேர் சாதுவா பார்த்தாங்க, சில பேர் மகா ஞானியா பார்த்தாங்க, சில பேர் ஒரு குருவா பார்த்தாங்க. ஆனால் இறைவனா யாரும் பார்க்கவே இல்லை அவரை, பரபிரம்மமா யாரும் பார்க்கவே இல்லை அவரை. ராதாகிருஷ்ணமாயி அன்னை தான் பாபாவை பரமாத்மாவா பார்த்தது, சாட்சாத்து பண்டரிநாதனுடைய விட்டலனுடைய அவதாரமா பார்த்தது. அம்மா வரத்துக்கு முன்னாடி கங்காங்கீர் பாபா, அதுக்கப்புறம் வந்து ஆனந்தநாத் சுவாமிகள், இவங்க எல்லாரும் வந்து இவர் ஒரு பண்டரி விட்டலனுடைய அவதாரம், இவர் உயர்ந்ததான ரத்னம், இன்னைக்கு குப்பையில கிடந்தாலும் அதை மக்கி போகாது, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா மக்களுக்கு காதுல இல்ல வாங்கிக்கல. ஒரு பக்கம் அதனுடைய புரிதல் கிடையாது. அந்த புரிதல் எல்லாத்தையும் சேர்த்துதான் ராதாகிருஷ்ணமாயி அம்மா வந்து பாபாவே பரமாத்மா, பாபாவே விட்டலன், பாண்டுரங்கன்னு பாவிச்சு படிப்படியா அவரை எல்லாரும் ஃபக்கீர் அப்படின்னு கூப்பிடுறாங்க, சாயி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபக்கீர்னு கூப்பிடல, சாயின்னு கூப்பிடல, மகராஜ் மகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பட்டத்தை பகவானுக்கே தந்து, குருநாதனுக்கே தந்து மகராஜ். இன்னைக்கு நம்ம பாபாவை மகராஜ், சாய்நாத் மகராஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மகராஜ் அப்படின்ற உயர்ந்த பட்டத்தை தந்ததே ராதாகிருஷ்ணமாயி அம்மாவினுடைய பக்தி. அது அம்மா தான் தந்தாங்கன்னு சொன்னா அம்மா அடிக்கும். அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு அடியன்னு சொல்லவும் மாட்டேன். அம்மாவுடைய பக்தி தான் அந்த உயர்த்தி விட்டுச்சு, அம்மாவுடைய பக்தி. அது மாதிரி அந்த மகராஜ குருநாதன பரமாத்மாவை நம்ம எல்லாருக்கும் காட்டி கொடுத்தவள். பாபாவுக்கு மிகச்சிறந்த வைபவங்களான சாவடி ஊர்வலம், ராமநவமி, குரு பூர்ணிமா, தத்த ஜெயந்தி, எல்லா விதமான விசேஷ காரியங்கள், பாபா நடந்து போகக்கூடிய பாதைகளை சுத்தம் செய்து அழகான மலர் கொடிகளை பிருந்தாவனமா அந்த ஷிரடியையே மாத்தி, சுத்தம் சுகாதாரம் சோறு போடுங்கிற மாதிரி ஷிரடியை சுத்தப்படுத்தி, யார் வீட்டு வாசலாதாலும் பரவாயில்ல, பாபா நடந்து போறப்பதான் நான் பெருக்கிறேன் அப்படின்னு அம்மா பெருக்கி, அப்படிலாம் பார்த்து 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 அம்மா செய்தா இல்லையா. அப்பேற்பட்ட தெய்வீக அன்னைக்கு ஒரு இடம் இல்லை. அந்த அன்னையினுடைய நாமத்தை சொல்றதுக்கு கூட எல்லாருக்கும் தெரியல. அந்த அம்மனா யாருன்னு கேக்குறாங்க. அப்ப இப்பவும் யாருன்னு கேக்குறாங்க. பல பேர் சத்சரியத்தை மாங்குன்னு படிக்கிறாங்க. ராதாகிருஷ்ணமாயி தெரியுமான்னா தெரியாதே, அந்த பேரே வரலையே அப்படின்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாவம் நல்லா படிக்கிறாங்க போல் இருக்கு. அடியன் கிண்டலா சொல்றேன்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். அந்த அளவு ஆழ்ந்து யாரும் படிக்கிறது இல்லை, ஆழ்ந்து யாரும் படிக்கிறது இல்லை. இப்ப நீங்க வேணா பாருங்க, நிறைய பேர் படிக்கிறேன்றாங்க. அதுல ஒரு அடியவருடைய பேரை சொல்ல சொன்னா, நம்ம ஒரு லீலைய சொல்லி அந்த அடியவர் யார் அப்படின்னு கேட்டா, டக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த அளவு உள்வாங்கி படிச்சாதான் நமக்கு வந்து புரிதலே வரும். ராதாகிருஷ்ணமாயி அன்னையின் கடுமையான பேருழைப்பால் தான் ஷிரடி சமஸ்தானம் ஆனது அப்படின்னு கொட்டெழுத்துல சாயி சச்சரித்திரத்துல 6வது அத்தியாயம் ராமநவமி அத்தியாயத்துல இருக்குதானே. அப்ப அந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துக்கங்க, தேடுங்க. அவங்க அப்படி எப்படி உழைச்சிருந்தா ஷிரடி சமஸ்தானமாக்கி இருக்கணும். அப்ப அவங்களுடைய உழைப்பு எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு ஷிரடியை சனஸ்தானமாக்கியிருக்காங்க, எப்பேற்பட்ட பக்தி. ஏன் இந்த குக்கிராமத்தை போய் சனஸ்தானம் ஆக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, பாபாவை ஏன் பார்த்து மகராஜன் கூப்பிட்டாங்க,
இதெல்லாம் கொஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டே வந்தா அதுக்கு விடை தேடுனா கிடைக்கும் சரியான பதில். ஆகையினால அந்த அன்னைக்கே ஒரு கோவில் இல்லை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்து எல்லா அடியார்களும் உட்கார்ந்து பேசினாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல, அம்மா வாழ்ந்த இடம் வந்து